அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சகோதரர் 555 டைமர் ஐசியில் அந்த மோனோஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனில் ஒரு வீடியோ கேட்டிருந்தார். இப்போ இதுதான் 555 மோனோஸ்டேபிள் சர்க்யூட் டயக்ராம். இந்த ப்ரெட்போர்ட் டைப் பிசிபி இதை எடுத்துக்கிறோம். ஐசி பேஸு 8 பின் ஐசி பேஸு. இந்த கட்டு வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி இதில் மவுண்ட் பண்ணிக்கிறோம். ஐசி பேஸ் சால்டர் பண்ணிட்டோம். சர்க்யூட்டில் முதலாவது பின்னு கிரவுண்ட் ஆகணும். இதுக்கு நம்ம யூஸ்வலாக இந்த ப்ரெட் போர்டு பிசிபியில் இந்த பாட்டம் லைனை வந்து நெகட்டிவாக வச்சுக்கிறோம், இந்த டாப் லைனை பாசிட்டிவாக வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு பின்னை கிரவுண்டோட ஒரு ஹூக்கப் வயர் கம்பியை வச்சு ஜாயின் பண்ணிட்டோம். செகண்ட் பின், ரெண்டாவது பின்னு ஒரு புஷ் சுவிட்ச் கனெக்ட் பண்ணி 10K ரெசிஸ்டர் போட்டு இந்த பாசிட்டிவ் ரயிலுக்கு போகணும். இது அந்த புஷ் சுவிட்சு, 2 கால் உள்ள புஷ் சுவிட்சு இதை எடுத்துருக்கோம். இதை புஷ் பண்ணால் ஆன் ஆகும். இப்போ இந்த சுவிட்சையை இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த புஷ் சுவிட்சினுடைய முதல் பின்னை 1வது பின்னை வழியாக கிரவுண்ட் பண்ணிட்டோம். 2வது பின்னை இங்கே சால்டர் பண்ணியிருக்கோம். அந்த 2வது பின்னிலேருந்து இந்த ஐசியினுடைய 2வது பின்னிலேருந்து அந்த 2வது பின்னுக்கு ஒரு ஜம்பர் வயர் வச்சு கனெக்ட் பண்ணிட்டோம். அதே இடத்துலேருந்து ஒரு 10K ரெசிஸ்டர் எடுத்து இந்த பாசிட்டிவ் சப்ளைக்கு கொண்டு போயிட்டோம். இப்போ 2வது பின் கனெக்ஷன் முடிஞ்சது. அடுத்து 3வது பின்னில் ஒரு 470 ஓம் ரெசிஸ்டரும் ஒரு எல்இடியும் சால்டர் பண்ணி எர்த்து கிரவுண்ட் பண்ணணும். 3வது பின்னிலேருந்து ஒரு 470 ஓம் ரெசிஸ்டர் இங்கே எடுத்திருக்கோம். இப்போ இந்த இடத்துலேருந்து இங்கே இந்த நெகட்டிவ் லைனுக்கு கிரவுண்ட் லைனுக்கு இங்கே நம்ம வந்து ஒரு எல்இடி சால்டர் பண்ணணும். இப்போ எல்இடி கனெக்ஷன் வந்து நமக்கு தெரியும், இந்த பெரிய லெக்கு எல்இடியில் உள்ள இந்த பெரிய லெக் வந்து இந்த ரெசிஸ்டருக்கு போகணும், இந்த சின்ன லெக்கு கிரவுண்ட் ஆகணும். இப்போ இந்த ரெசிஸ்டர் முடிகிற இடத்துல இங்கேருந்து இந்த கிரவுண்டுக்கு இந்த எல்இடி சால்டர் பண்ணிடும். இந்த ரெசிஸ்டர் லைன்லேருந்து எல்இடி இங்கே கிரவுண்ட் லைனுக்கு நெகட்டிவ் லைனுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ 3வது பின் கனெக்ஷன் முடிஞ்சது. அடுத்து 4வது பின்னு பாசிட்டிவ் ரயில் வழியாக 8வது பின்னுக்கு போகணும். 4வது பின்னிலேருந்து ஒரு ஹூக்கப் வயர் சிங்கிள் கோர் வயர் கம்பி எடுத்து 8வது பின்னோட கனெக்ட் பண்ணி அப்படி நேராக பாசிட்டிவ் சப்ளைக்கு கொண்டாந்து கொடுத்துட்டோம். இப்போ 4, 8 இந்த கனெக்ஷன் முடிஞ்சிச்சு. அடுத்து 5 டம்மி பின்னு 6, 7 2 ஒன்றா கனெக்ட் பண்ணணும். அதை 1 மெக் ரெசிஸ்டரில் பாசிட்டிவ் ரயில் கொண்டு போகணும். இந்த 7வது பின் கான்டாக்டில் 1 மெக் ரெசிஸ்டர் இங்கே ஜாயின் பண்ணி இங்கே பாசிட்டிவ் லைனில் இங்கே ஜாயின் பண்ணிட்டோம். இந்த எண்டை அப்படி லைட்டாக மடித்து 6வது பின்னோட 2ஐயும் சேர்த்து இந்த மாதிரி ஷார்ட் பண்ணிட்டோம். இப்போ 1 மெக் ரெசிஸ்டர் முடிச்சிட்டோம். அடுத்து இப்போ 8வது பின்னு ஏற்கனவே நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். 4, 8 கனெக்ட் பண்ணி இங்கே கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே இந்த 6வது பின்னிலேருந்து ஒரு 1 மைக்ரோ ஃபாரட் கெப்பாசிட்டர் கிரவுண்ட் ஆகணும். இப்போ இது வந்து 6வது பின்னு, இங்கேருந்து ஒரு 1 மைக்ரோ ஃபாரட் கெப்பாசிட்டர் வச்சு இங்கே கிரவுண்ட் பண்ணணும். இது 1 மைக்ரோ ஃபாரட் கெப்பாசிட்டர். இதனுடைய பாசிட்டிவை இந்த 6வது பின்னில் சால்டர் பண்ணிவிட்டு அதனுடைய நெகட்டிவை இங்கே சால்டர் பண்ணிக்கிட்டோம். இந்த சால்டர் பண்ண இந்த இடத்துலேருந்து ஒரு ஹூக்கப் கம்பி மூலமாக இங்கே கிரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த சர்க்யூட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். பின் வைஸ் பார்த்தோம்னா 1, 2, 3, 4, 5 டம்மி, 6, 7, 8 எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு வந்து சப்ளை வோல்டேஜ், இப்போ இந்த இடத்துல இது ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து கிரவுண்ட் பண்ணிடணும். இது 5 வோல்ட் டிசி கொடுத்தா போதுமானது. சப்போஸ் 9 வோல்ட் பேட்டரி கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஐசி மவுண்ட் பண்ணியாச்சு. ஐசி மவுண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த கட்டிங் வந்து லெஃப்ட் சைடில் வரணும், அப்போ தான் 1வது பின் கரெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ ஐசி மவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் இந்த டாப் இப்போ வந்து நாம் பாசிட்டிவ் சப்ளை ஆகும், இந்த பாட்டம் லைனை நெகட்டிவ் சப்ளையாகவும் வச்சுருக்கோம். அதை வந்து ஒரு சின்ன இண்டிகேட்டர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இது வந்து ப்ளஸ் சப்ளை, இது மைனஸ் சப்ளை. இப்போ இதில் இந்த பேட்டரி கேப்லேருந்து பாசிட்டிவ் சப்ளையில் கொடுத்துட்டோம், நெகட்டிவ் சப்ளையில் கொடுத்துட்டோம். இப்போ இது வந்து நாம் ஷோல்டர் சைடு நம்ம ஷோல்டர் பண்ணது. இது காம்பனன்ட் சைடு. 9 வோல்ட் பேட்டரி இதில் இன்சர்ட் பண்ணுறேன். சப்ளை கொடுத்தாச்சு. இது மோனோ ஸ்டெப்னால்
இதை ஒரு டிகர் கொடுத்தோம்னா அந்த பல்பு எரிஞ்சிட்டு கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆகும். அசம்பிள் பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். பாய்.